calendar problems அதோட ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். repeat year tricks. so repeat year அப்படிங்கும்போது same calendar futureல எப்ப ரிப்பீட் ஆகும் அதே மாதிரி same calendar pastல எப்ப ரிப்பீட் ஆச்சு அப்படின்ற மாதிரி क्वेश्चंसலாம் கேட்டா எந்த மாதிரி ஆன்சர் பண்றதை நம்ம பார்த்தோம். so part 1 வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த சார்ட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இதுவரைக்கும் அந்த வீடியோஸ்ல வாட்ச் பண்ணாங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா part 1 வீடியோட லிங்க் அவைலபிளா இருக்கு. so அந்த லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பா அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு செகண்ட் வீடியோக்கு வாங்க. ஸோ கொடுத்துருக்க இயர் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டெப் 1 வந்து லீப் இயர் ஆர் நான் லீப் இயர். ஸோ லீப் இயர் நான் லீப் இயர் எப்படி செக் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இயரை வந்து டிவைட் பை 4 பண்ணுவீங்க. அதே மாதிரி சென்ச்சுரி இயர்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இருக்கும்போது டிவைட் பை 400 பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லுமே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது வந்து லீப் இயர், ரிமைண்டர்ஸ் 1 2 3 கிடைச்சதுன்னா அது வந்து நான் லீப் இயர். ஸோ லீப் இயர் இருக்கும்போது கண்டிப்பாக ரிமைண்டர் 0வாக தான் இருக்கும். டிவைட் பை 4 பண்ணும். சென்ச்சுரி இயர்ஸ்க்கு டிவைட் பை 400 பண்ணும். ஸோ நான் லீப் இயருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா அது வந்து ரிமைண்டர் வந்து 1 2 3 மட்டும்தான் கிடைக்கும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ லீப் இயருக்கு பார்த்தீங்கன்னா சேம் கேலண்டர் வந்து நெக்ஸ்ட் எப்போ ரிப்பீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ்க்கு அப்புறம். அதுதான் இங்கே வந்து +28 நம்ம போட்டிருக்கோம். இதுவே பாஸ்ட்னா கொடுத்துருக்க இயரை -28 பண்ணால் போதும் நம்ம பார்த்தோம். ஸோ நான் லீப் இயருக்கு ரிமைண்டர் 1 ரிமைண்டர் 2 ரிமைண்டர் 3 கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இயர் +6 பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1க்கு பார்த்தீங்கன்னா இயர் +6 பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் எப்போ சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆச்சுன்னு பார்க்கலாம். ரிமைண்டர் 2 கிடைக்கும் போது கொடுத்துருக்க இயர் +11 பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் எப்போ சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ரிமைண்டர் 3 வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +11 பண்ணும். ஸோ 2 and 3க்கு +11 தான் கண்டிஷன், 1 மட்டும் +6. இங்கே பாஸ்ட் இந்த நான் லீப் இயருக்கு பாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே -6 இங்கே -11 இங்கே -11 அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டெப் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ லீப் இயருக்கு இங்கே +28 பாஸ்ட்டுக்கு -28 பார்த்தோம். ஸோ நான் லீப் இயருக்கு சேம் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஒரு லாஜிக் இருக்குது, அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஆர்எல்ஸ் லாஸ்ட் வீடியோலேயே நம்ம அந்த ட்ரிக் நம்ம சொல்லியிருந்தோம். கொடுத்துருக்க இயர் வந்து பாருங்கள் ரிமைண்டர் செக் பண்ணிவிட்டு அது வந்து அந்த கொடுத்துருக்க இயருக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா -6ம் பண்ணுங்கள் -11 பாருங்கள். உங்களோட ஆன்சரில் அந்த ஆப்ஷன் இருந்தால் டிக் பண்ணிவிடுங்க. டைம் இல்லாதவங்க அந்த செக் பண்ணுங்க நம்ம சொன்னோம். பட் ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 2 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நம்ம சொன்னோம். ஸோ அதான் இந்த வீடியோவில் வாட்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் லீப் இயருக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டெப் நம்ம சொல்லியிருந்தோம். லீப் இயருக்கு நீங்கள் +28ஓ -28ஓ பண்ணிங்கன்னா ஆன்சர் எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம். லீப் இயர் தான் கிடைக்கும். நான் லீப் இயருக்கு +6 +11லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரும் நான் லீப் இயர் தான் கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 1 2 3க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எப்படி பண்ணணும் நம்ம பார்த்தோம். +6 +11 +11 இந்த காம்பினேஷன் தான் வருதுன்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிடலாம். ஸோ ஒரு டைம் செக் பண்ணிட்டு தான் கொஸ்டின்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ இந்த லாஜிக் தெரியலன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம். லெட்ஸே இப்போ 2009 எடுத்திருக்கேன். ஸோ லீப் இயரை நான் லீப் இயரை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு டிவைட் பை 4 பண்ணுவீங்க. ஸோ இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ரிமைண்டர் 1 கிடச்சிருக்கு. ஸோ ரிமைண்டர் 1 கிடச்சதுன்னா ஃபியூச்சர் இயர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், +6 நம்ம ஆட் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இயர் கூட நீங்கள் +6 ஆட் பண்ணிங்கன்னா 2015 கிடைக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 9 + 6 பண்ணும்போது 2015 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஸ்டெப் பண்ணணும், இந்த 2000 ஒரு எக்ஸ்ட்ரா 0 போட்டோம். ஸோ 2015 இருக்குது, டிவைட் பை 4 பண்ணுங்கள். ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. ஸோ ரிமைண்டர் 3 கிடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் கேலண்டர் இயர் எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா +11 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே +11 ஆட் பண்ணிங்கன்னா 2026. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், +11 ஆட் பண்ணியிருக்கோம். 2026 கிடச்சிருக்கு. ஸோ 2026 நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர். லீப் இயரா நான் லீப் இயரான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிமைண்டர் நம்ம செக் பண்ணால் ரிமைண்டர் 2 கிடச்சிருக்கு. ஸோ ரிமைண்டர் 2 கிடச்சா என்ன பண்ணணும், ஃபியூச்சர் இயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு +11 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இது கூட நீங்கள் +11 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2037. ஸோ +11 நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் 6 11 11 இந்த மாதிரி தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா +6 தான் கிடைக்கும். ஸோ இந்த 2037 நம்ம பார்த்தீங்கன்னா டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1 கிடச்சிருக்கு. ஸோ ரிமைண்டர் 1 கிடச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபியூச்சர் சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகணும்னா +6 நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2043. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா +6 +11 +11 மறுபடியும் பாருங்கள் +6. ஸோ எப்படி ரிப்பீட் ஆகுது, +6 +11 +11 6 11 11 மறுபடியும் காம்பினேஷன் எப்படி போகுது, 6 11 11 6 11 11 இந்த மாதிரி தான் வந்து ஒரு நான் லீப் இயருக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. 6 11 11 மறுபடியும் 6 11 11. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது எல்லாமே ஃபியூச்சருக்கு ஆஃப்டர் நான் லீப் இயருக்கு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பாஸ்ட் பிஃபோருக்கு எப்படி பார்க்கணும்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டினில் வந்து 2026 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2026க்கு பாஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து சேம் கேலண்டர் வந்து எப்போ ரிப்பீட் ஆச்சுன்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஆன்சர் வந்து 2015 கிடைக்கும். 2026 சேம் கேலண்டர் வந்து பிஃபோர் வந்து 2015 அந்த ஆன்சர் கிடைக்குதான்னு வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026 எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025, 2024, 2023 இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஸோ எங்கே லீப் இயர் வருதோ அங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ லீப் இயர் அப்படின்னும் போது டிவைட் பை 4 பண்ணோம், ரிமைண்டர் 0 கிடைக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த 24 வந்து 4ஆல் டிவைட் ஆகும், விச் மீன்ஸ் இது வந்து லீப் இயர். ஸோ இங்கே இதுக்கு நேராக ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லீப் இயர் எழுதிக்கணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் லீப் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2025 இதை டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 1க்கு தான் 6 நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம கொஸ்டின் 2026, அடுத்து நம்ம 2027. ஸோ சேம் ஆர்டரில் தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ கொஸ்டின் வந்து 2026, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பாஸ்ட் வந்து ஒவ்வொரு இயராக டிக்ரீஸ் பண்ணிட்டு வரோம். லீப் இயர் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க, பிகாஸ் நம்ம லீப் இயர்லேருந்து தான் இங்கே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான். இதை டிவைட் பை நீங்களாம் பண்ணி பாருங்கள். இதுக்கு 0 வரும், இதுக்கு 1 வரும், இதுக்கு 2 வரும், இதுக்கு 3 வரும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக மேலே 6, 11, 11. ஸோ நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறது பாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் லீப் இயருக்கு மட்டும்தான் பார்த்தோம். ஸோ இந்த நான் லீப் இயர் 6, 11, 11 எழுதிக்கோங்க. அதுக்கு நேராக எந்த இயர் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. நமக்கு கொஸ்டினில் 2026 தான். ஸோ 2026க்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன நம்பர் இருக்குது? 11 இருக்குது. which means 2026 minus 11 பண்ணுங்க 2015. So 2026க்கு before calendar year same calendar எப்போ ரிப்பீட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2015. ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிள். இந்த பார்ட் நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு ஆன்சர் ப்ராப்பராக வருதா அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த பார்ட் ஜஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக. இந்த மெயின் பார்ட் இதுதான் வந்து நீங்கள் கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் நீங்கள் வந்துட்டு எழுதுனீங்கன்னா எப்போ லீப் இயர் வருதுன்னு பார்த்துட்டு அந்த கரெக்டாக லீப் இயர்லேருந்து நீங்கள் எழுத போகிறோம். பிகாஸ் நம்ம பாஸ்ட்டு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி இருக்க லீப் இயர்லேருந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த 6, 11, 11 நம்பர் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த 6, 11, 11 நீங்கள் எழுதிட்டு இந்த 2026 நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள் 11. ஸோ அதை மட்டும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். இப்போ இங்கே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து 6 -6 பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேருக்கு உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு லாஸ்ட் மினிட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதான் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவீங்க, லீப் இயரா நான் லீப் இயரான்னு செக் பண்ணிடுவீங்க. ஸோ நான் லீப் இயராக இருக்கும்போது பாஸ்ட்டுக்கு மட்டும் இந்த கண்டிஷன் செக் பண்ணுங்கள். -6ம் பண்ணுங்கள், -11ம் பண்ணுங்கள். உங்களோட ஆப்ஷனில் வந்து 2015 இருந்ததுன்னா ஆன்சரை மார்க் பண்ணிவிடுங்க. பிகாஸ் -6 பண்ணும்போது உங்களுக்கு 2015 கிடைக்காது. ஸோ 2015 இருக்க ஆப்ஷன் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிடலாம். பட் ப்ராப்பர் ஸ்டெப் நான் இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேனோ அதுதான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் ப்ராப்பராக 2015 உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இந்த மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து நான் 2015 எடுத்துக்கிட்டேன். ஸோ பாஸ்ட் கேலண்டர் சேம் எப்போ ரிப்பீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2009ல் அது நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2015, 2014, 2013, 2012. ஸோ டிவைட் பை 4 செக் பண்ணுறதுக்கு நமக்கு லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போகிறோம். ஸோ இந்த 2012 வந்து டிவைட் பை 4 ஆகும். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து லீப் இயர். ஸோ இது வந்து 2012, 2013, 2014, 2015. நம்மளோட கொஸ்டின் இங்கே இருக்குது, இந்த 11ல் இருக்குது. ஸோ இந்த 11 இந்த 11 கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நம்ம 6, 11, 11 அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதணும். ஸோ ஒன்ஸ் இந்த சார்ட் நீங்கள் ஃபில் பண்ணோன்னேவும் 6, 11, 11 6க்கு நேராக என்ன இருக்குது? 2013 இருக்குது. இந்த 11க்கு நேராக 2014 இருக்குது. இந்த 11க்கு நேராக 2015 இருக்குது. நம்ம கொஸ்டின் 2015 தான். ஸோ எப்பயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நெக்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இதோட நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 6, which means 2015 -6 பண்ணுங்க. ஸோ 2009. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009. நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் இந்த 2015 மாதிரி கேலண்டர் சேம் கேலண்டர் எப்போ ரிப்பீட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2009. ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்க நம்ம இந்த இயரை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் பாஸ்ட் மூவ் பண்ணிகிட்டே வரணும். எங்கே லீப் இயர் வருதோ ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ லீப் இயர் அதுக்கடுத்து ஃபாலோட் பை இந்த மாதிரி இயர் எழுதிக்கோங்க. ஸோ உங்கள் கொஸ்டின் வந்து நம்ம எங்கே இருக்குன்னு ஜஸ்ட் நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6, 11, 11 இதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களோட கொஸ்டின் இருக்க நம்பர் இயரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? இப்போ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நினைக்கக்கூடாது. 6, 11, 11 தான் ரிப்பீட் ஆகும். நம்ம இங்கேயே நம்ம ஸ்டெப் பார்த்தோம். ஸோ 6 நீங்கள் போயிட்டு -6 பண்ணிடுங்க. இதோட -6 பண்ணுங்க. இப்போ 2014ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது? -11 பண்ணியிருப்பீங்க.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் லீப் இயர் அதோட பாஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ பார்ட் 1 வீடியோ அண்ட் பார்ட் 2 வீடியோமே லிங்க்கில் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.